தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் வீட்டில் கற்பூரவள்ளி அல்லது ஓமவல்லி செடியை வளர்த்து வருவோம். அந்த செடியை கண்டால் விட்டு விடாதீர்கள். அந்த செடி இருப்பது ஒரு வீட்டில் நம்ம பழங்கால பாட்டி இருப்பதற்கு சமம். அந்த செடியினுடைய இலைகள் பழுத்து உதிர்ந்து வீணாகத்தான் போகும். அந்த இலைகளை நல்ல இளமையுடன் பசுமையுடன் இருக்கும்போதே அந்த இலைகளை பறித்து நன்றாக தண்ணீர் விட்டு அலசி நிழலில் காய வைத்து விடுங்கள். நன்றாக அந்த நொறுங்கும் அளவிற்கு காய வைக்க வேண்டும். அந்த நல்லா கையிட்ட எடுத்து அள்ளி பார்த்தீங்கன்னா அது நொறுங்கும் அளவுக்கு காய்ஞ்ச பிறகு அந்த இலைக்கு நல்ல பெரிய இலையாக இருந்தால் 4 இலைக்கு 2 மிளகு வீதமும், சின்ன இலையாக இருந்தால் 5 இலைக்கு 2 மிளகு வீதமும் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு இலைகளுக்கு தக்கவாறு மிளகுகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அதனை ஒரு மிக்சியில் போட்டு நன்றாக அடித்து பொடி செய்து ஒரு காற்று புகாத கண்ணாடி பாத்திரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஜலதோஷம், இருமல், சளி பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அல்லது சுவாச பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு ஸ்பூன் பொடியை எடுத்து தேன் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்டு விடுங்கள். அவ்வளவுதான். இருமல் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சளி எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே இருமும்போது வெளியே வரும். கற்பூரவள்ளி செடி அல்லது ஓமவல்லி இந்த இலை சிறுநீரகத்தை பெருக்கக்கூடியது. இதனை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது சிறுநீரகத்தில் இருக்கிற அந்த கெட்ட கழிவுகளை புறம் வெளியேற்றும். இதனால் சிறுநீரகங்கள் ஏற்படாமல் இது தடுக்கும். சளியை கரைத்து வெளியேற்றும் குணம் கொண்டது. இருமலை கட்டுப்படுத்தக்கூடியது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் கற்பூரவள்ளி சரி செய்துவிடும். நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த தீர்வு இந்த ஓமவல்லி செடி. ஓமவல்லி இலைச்சாறுடன் சர்க்கரையை கலந்து நெற்றியில் பற்று பாரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜலதோஷம் உடனடியாக நிவர்த்தியாகும். இந்த செடியை கண்டா விட்டுறாதீங்க. பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.